ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திங்கக்கிழமை. நான் இன்னைக்கு என்னென்ன சமையல் பண்ணுறேன்றத நான் உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு தான் நான் காமிக்கிறேன் இந்த விலாகில். இன்னைக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சண்டே எப்போவுமே எங்கள் ஏரியாவில் மார்க்கெட் போடுவாங்க. நான் நேற்று வெளியில் போனனால காய் எதுவும் வாங்க முடியல. ஸோ அதனால் இன்னைக்கு என்கிட்ட இருக்க நெத்திலி கருவாடை குழம்பு வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சாதம் வடிக்கிறதுக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். வாங்க. அப்புறம் நெத்திலி கருவாடை ஒரு 10 நிமிஷம் நல்ல ஒரு சூடான சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் கருவாட்டு குழம்புக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன். கூடவே ரசத்துக்கும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பாடுக்கு அங்கே உல வச்சாச்சு. கருவாடு ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் கருவாட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாமே இந்த கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். மார்கழி மாதம் என்ன கருவாட்டு குழம்பா நான்வெஜ்ஜா நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மாமியார் வீட்டில் நான்வெஜ்ஜு மார்கழி மாதம் சாப்பிடுவாங்க. அம்மா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு புரட்டாசி மாதமே எங்கள் வீட்டில் நான் போராடி கொண்டு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நான் மார்கழி மாதம் நானும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம். வேறு வழி இல்லைங்க, அவ்வளோதான். அப்புறம் உலை கொதிச்சிருச்சு, அரிசியும் போட்டாச்சு. ஒரு பக்கம் சாதம் வெந்துகிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம குழம்புக்காக ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இந்த குழம்பு நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால் நான் கடாயில் தான் செய்கிறேன். அப்புறம் வெட்டி வச்ச இந்த 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் தலை வலிக்குது, எனக்கு கொஞ்சம் கட்டஞ்சாயா போட்டு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. சரின்ட்டு அதுக்கும் ஒரு சின்ன அடுப்பில் ரெடி பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சுருள வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தல் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதிலே வதக்கிக்கணும். இதில் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு நான் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போடலைங்க, இப்போ தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கிறட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் லெமன் சைஸ் உள்ள புளியை கொஞ்சம் கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். அப்புறம் குழம்புக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு 2 செல் தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் சீரகம் இது மட்டும் போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதித்து மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா கருவாட்டு குழம்புனால எப்பயுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம பின்னாடி டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் குழம்பு கூட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவாடு வேகணும் இல்லையா, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கவும் இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கருவாடில் மண்டை அந்த கழிவு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்துட்டு அதை நல்லா குழம்புல போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிச்சாலே குழம்பு ரெடி ஆயிரும். இந்த அடுப்பில் சாதமும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதத்தையும் வடித்து விட்டுறலாம். பாருங்க, கட்டஞ்சாயா தான் அது, அதாவது கடும் தேயிலை பிளாக் டீ அதான் போட்டிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்கிட்ட இருந்த காய் இதுதான், முட்டைக்கோசும் ஒரு கேரட்டு இதுதான் இருந்தது. என் பொண்ணுக்கு கருவாடு ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டா. சரி, அதனால் அவளுக்கு அந்த கல்யாண வீட்டில் வைப்பாங்க இல்லையா, அந்த முட்டைக்கோஸ் கூட்டு வச்சோம்னா அவள் விரும்பி சாப்பிடுவா. அதனால் அவளுக்கு அந்த ஸ்டைலில் முட்டைக்கோஸ் கூட்டும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு.
நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சேர்த்தாச்சு. இந்த கிட்டத்தட்ட பொரியலும் ரெடி ஆயிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். மூடி வச்சிடலாம். அப்புறம் அந்த சைட் கேப்பில் ரசத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு இந்த தேவையானது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்சியில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். நான் வந்து இப்படி மொத்தமாகவே எல்லாமே கையிலே பிசைஞ்சு விட்டு தான் நான் ரசம் வைப்பேன். ஒரு சிலர் வந்து தக்காளி, அந்த மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே போட்டு வதக்குவாங்க. நான் அப்படி வைக்கிறதில்ல. இப்படி கையில் பிசைஞ்சு தான் எப்பயுமே வச்சுட்டு தாளித்து விட்ருவேன். பாருங்கள், சூப்பராக கருவாட்டு குழம்பு தல தலன்னு நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா தான் செய்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து கருவாட்டு குழம்பு பார்த்ததுமே நான் காலையிலேயே சாதமே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான். அதனால் கோதுமை ரவை உப்புமாக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி கொதிக்கவும் கோதுமை ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரவை உப்புமாவுக்கு இழுக்கிற அளவுக்கு தண்ணி வந்து இதுக்கு தேவையில்லை. இது கொஞ்சமாக தண்ணி போட்டாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு எப்பயுமே நான் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கா? இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். கோதுமை ரவை உப்புமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு. முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுட சுட இந்த குளிர் நேரத்துக்கு தினமும் ரசம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. சளி பிடிக்காது. கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கலாம். கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.